அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாசனம்னு சண்முகம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேற்கு கிழக்கு ஒரு ரோடுங்க. அதே மாதிரி தெற்கு வடக்கு ஒரு ரோடுங்க. இந்த ரோட்டில் எப்படி விபத்து நடக்குன்னு பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் தென்மேற்கில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது. இந்த தென்மேற்கு குளம் இருந்தால் என்ன ஆகுன்னு தெரியுங்களா? அந்த இடத்துல விபத்துகள் அதிகமாக நடக்குங்க. உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி அமைப்புள்ள ரோடில் செல்லும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து போயிருங்க. அப்படி இல்லைன்னா இந்த ரோடு அமைப்பில் நிச்சயமாக விபத்து நிறைய நடந்து இருக்குங்க. நிறைய நம்ம ஆய்வு பண்ணி பார்த்துருக்குறோம். அதனால் இந்த தென்மேற்கு குளம் இருக்கும் பட்சத்தில் ஒரு ரோட்டு அமைப்பில் இருந்துச்சுன்னா இந்த தென்மேற்கு குளம் அமைக்கும் பட்சத்தில் இந்த ரோட்டில் போகிறவங்க கொஞ்சம் கவனமாக போங்க. ஏன்னா விபத்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்கிழக்கு குளம் இது மாதிரி இருந்தாலும் விபத்து அதிகமாக நடக்குங்க. அதனால் இது மாதிரி இருக்கும் இடத்துல பார்த்து போய்க்குங்க. ஏன்னா இந்த மாதிரி குளம் அமைப்பு இருக்கும்போது தென்மேற்கு குளம் தென்கிழக்கு குளம் இருக்கும்போது ரொம்ப விபத்துகள் நடந்திருக்குங்க. நிறைய ஆய்வு பண்ணி பார்த்துருக்குறேங்க. அதனால் இந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க. மற்றபடி வடகிழக்கில் குளம் இருந்துச்சுன்னா அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கவனமாக போனாலும் பெரிய விபத்துகள் நடக்கிறது இல்லைங்க. தென்மேற்கு தென்கிழக்கு குளத்தில் மட்டும் விபத்து அதிகமாக நடக்குங்க. நன்றி, வணக்கம்.